நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் அது எதுவானாலும், உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு நாங்கள் தருகிறோம். அது எங்களுடைய சமுதாய கடமையும் கூட என்றே நாம் அதை கருதுகிறோம். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள 0444451147 என்ற எண்ணிற்கும் 25955677 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க சார் மிஸ்டர் தமிழினியன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமே என்ன சார், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நிறைய பொதுமக்கள் தங்களுடைய இந்த விவாதத்தை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான விவாதமாக போய் கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய நோக்கமும் சார். அதுதான், அதாவது ஊடகம் என்பது வெளிநாட்டிலிருந்து ஒரு அழைப்பாளர் நமக்காக காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. Can you hear me? Hello? வின்சென்ட் செல்வகுமார் ஐயாமோ சாது ஐயா நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க 2 பேரும் உண்மையாய் உத்தமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்கள இப்போ நம்ம லாயர் ஐயா சொன்னது போல அது என்ன இயேசுநாதர்ச்சி அன்றைக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அதே போல இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சோதனை வந்திருக்கே தவிர இதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுது. அவர்களுக்கு உண்மையா உத்தமமா நீதியா இருக்கிறவங்களுக்கு யாரு எதிராக இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லையா, முயற்சிக்கலாம். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க முதல்ல கேட்ட கேள்வியில ஒருவேளை இது தானே அவங்க சொல்றாங்களா அல்லது நீங்க அவங்கள சொல்ல வச்சிருக்கீங்களா, அவங்கள பின்னால இருந்து நீங்க எதுவும் சொல்லி ஏன்னா வரக்கூடிய எல்லா தகவலும் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்க இருந்து பேசுறவங்க தமிழ்நாட்டுல இருந்தோ பக்கத்து ஊர்ல இருந்தோ பேசல, லண்டன்ல இருந்து பேசுறாங்க. நாங்க இத ஒரு ஜஸ்டிபிகேஷனா நம்ம எடுத்துக்க முடியாது. அது நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் ஒரு இறையியல் போதகரா இருக்கீங்க. உங்களுடைய பணியை போதனை தான். which means you have to talk well. am I right? உங்களை நீங்கள் பேசுவதை மக்கள் கேட்டு திசை திருப்ப வேண்டும், உங்கள் பக்கம் திசை திருப்ப வேண்டும் நீங்கள். அப்பதான் உங்களுடைய சக்சஸ். சோ அந்த அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் பவர் ஸ்கில் ரொம்ப ஹெவியாவே இருக்கணும். அப்படி உங்களுக்கு உலகம் முழுவதுமான ஒரு ஆதரவாளர்கள், ஒரு ரசிகர்கள், என்னன்னா ஒரு பக்தர்கள், ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பதுல சந்தேகம் இல்ல. அவங்களுடைய தீவிரம் வீரியத்துக்கு ஏத்த மாதிரி உங்க கூட தொடர்பு கொள்ளலாம். சோ இதை மக்கள் கருத்துக்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளாமை ஒழிய இது உங்கள் மீது அவர்கள் கொடுக்கிற ஜஸ்டிபிகேஷனா நம்ம எடுத்துக்க முடியாது. கரெக்ட். we are giving opportunity to all. ஐயா கேட்ட ஒரு கேள்விக்கு அது உடனடியே பேச தூண்டும். உங்கள் மீதான அவர்கள் வைத்திருக்கிற பற்றோ பாசமோ அல்லது உங்க போதனையில் அவர்கள் ஐக்கியப்பட்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எங்க இருந்தாலும் சரி, இது மாதிரி ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை பேசுவார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் தொடர்ச்சியாவது. நான் தொடர்ச்சியா இதுல கவனிச்சுட்டே வரதுன்னா ஆக்சுவலா இன்னொரு குற்றம் சாட்டப்பட்ட இன்னொரு நபர் ரொம்ப அமைதியாவே இருக்கிறார். நம்மளும் அவருக்கு வாய்ப்புகளை கொடுக்க மாட்டோம். சொல்லுங்க சார், நீங்க நம்ம கரெக்டா நம்ம பேசியிருந்தோம் உங்களுடைய சொத்து மதிப்பு அதுதான் அது காரணமா இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றீங்க. சோ ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது அதுல தொடர்ச்சியா பல்வேறு ஊழியர்கள் செல்வது ஒரு வாடிக்கை. அது நம்ம இன்னைக்கு இருக்கிற மரபு, இன்னைக்கு இருக்கிற பிராக்டிஸ் என்னன்னா ஒரு கம்பெனில 3 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய வளர்ச்சியோடைய வீழ்ச்சியா நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களால் வெளியனுப்பப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரளுவார்களே, ஆனால் உங்க நிறுவனத்துல இருக்க எத்தனை பேர் உங்களுக்கு இது மாதிரி எதிராக பண்ணிருக்க வேணும்? எல்லாரும் இல்ல, குறிப்பாக 2-3 பேர் தான் இந்த மாதிரி சபதம் கட்டிட்டு போனாங்க. அது ஒண்ணு. என்னவா இருக்கும்? நீங்க என்ன அனுமானம்? என்னுடைய நிர்வாகத்தில் ரொம்ப கண்டிப்பு. ஒரு சின்ன ஐம் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நான் டொலரேட் பண்ண மாட்டேன். அது ரொம்ப ஓவரா நான் திட்டுவேன். சிலருடைய மனசு புண்படும்படியாக நான் ரொம்ப கண்டிப்பா திட்டிருக்கேன். அப்படி மனம் புண்பட்டவர்கள் இப்ப நான் கேட்கிறேன், ஒரு இதுவாக கேட்கிறேன். ஒரு பக்கம் நீங்க ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி என்றால் அன்பையும் பாசத்தையும் அமைதியையும் போதிக்கும் ஒரு நபர். இன்னொரு பக்கம் நான் ஒரு ப்ரொஃபஷனிஸ்ட் அப்படின்றீங்க. இது ரெண்டுமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே, பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனா உங்களுக்கு ஆத்திரம் வரும் அப்படின்னு உங்களையே உங்களால் வென்றெடுக்க முடியாத நிலையில் நீங்கள் மக்களிடம் அன்பையும் சமாதானத்தையும் பேசுவதற்கு எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தகுதி என்று நினைத்துக் கொள்வீர்கள்?
சரியான விதத்துக்கு வந்துட்டீங்க. புத்தர் ஒரு முறை போய் கொண்டிருப்பார், கடுமையான ஒருத்த வார்த்தைகளால் திட்டுவாங்க, அவர் அமைதியா இருப்பார். இன்னொரு இடத்துல புகழ்ந்து பேசுவாங்க சார். அது போட்டு கொடுத்தா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிரைஸ்ட் ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் சாட்டைகள் அடிச்சாருன்னு, அவரும் கோபக்கார் அப்படின்னு கேட்கிற கேள்வி நானும் வரும். அப்ப நீங்கள் வந்து ஏன் இந்த எதிர்ப்பு வருதுன்னா, இந்த மாதிரிலாம் நான் திட்டிட்டு இருக்கேன் அதனால வந்திருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பக்குவப்பட்ட இதையிலே லயித்து போன ஒரு நபராக இருக்குவேனால் இருக்கணும். அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் கோபப்பட்டீர்கள்? உங்ககிட்ட அந்த கோபம் உங்களை நீங்கள் வந்து முழுமையாக உங்கள் ஒரு கோப உணர்வை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபரா தான் இருக்கீங்களா? கோபம்னா ஹாட் டெம்பர்ட்னஸ் இருக்குது, சாதாரண கோபம் இருக்கு இல்லையா? சாதாரண கோபம் எல்லா மனுஷனுக்கும் வர ஒரு சாதாரண இயல்பு தானே. அந்த வகையில ஒரு வேலை சரியாக செய்யாத பட்சத்துல நான் கண்டிக்கிறேன், அது என்னுடைய கடமை. இந்த ஒரு வேலை சரியா செய்யல, அது நான் கண்டிக்கும் பொழுது சிலர் வந்து மனசு புண்படுகிறது, புண்பட்டனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதுதான் ஒரு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு காரணமா. நீங்க சொன்ன பிறகு நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சொத்துக்களே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படி எனக்கு தோணுது. நீங்க தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நாங்க பாயிண்ட் அந்த பாயிண்ட் அப்போ அதுதான் கேக்குறேன். அப்போ ஒரு அமைதியையும் ஒரு சமாதானத்தையும் இந்த உலகத்திற்கு பரப்பும் ஒரு பணியை எடுத்துக்கொண்ட உங்களுக்கு சொத்து எதுக்கு? நீட் ப்ராப்பர்ட்டி இல்ல. இப்போ நீங்க இந்த சொத்துன்னு சொல்லும் பொழுது அது என்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. they are not my personal property, I am only a custodian. ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, I am a custodian. கம்பெனில நான் மேனேஜிங் டைரக்டர், ட்ரஸ்ட்ல நான் மேனேஜிங் ட்ரஸ்டி. Are you enjoying that property in any manner, directly or indirectly? Tomorrow another will be another person. ஆமா, நீங்க இன்றைக்கு அதற்கான பாதுகாவலர், அவ்வளவுதான். நாளை இன்னொரு வரலாம், அது நம்முடைய வின்சென்ட் சாரா இருக்கலாம், அல்லது நீங்களா கூட இருக்கலாம். நிச்சயமா எனக்கு அது விருப்பம் இல்ல. அதுக்கு அப்படிப்பட்ட இதுல வந்து அந்த சொத்தை பாதுகாக்கின்ற நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சார், இல்ல கோபம் இல்லை. இப்ப மிஸ்டர் சாது எங்க வந்திருக்காருன்னா, கோபம் அடிப்படையில் சொல்ல பிறகு கேக்குறேன், சாதுவா இருக்கணும். அதுல வந்து வேற ஒரு வார்த்தை இருக்கு, சாது மிரண்டால் அப்படின்னு இன்னொரு. அது சாதுக்கு, ஆமா, அது யானைக்கு, மனிதனுக்கு கிடையாது. சரி, அந்த நம்ம தமிழ் வார்த்தைக்குள்ள போகணும். நான் சொல்லக்கூடிய மற்றொரு காரியம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து ஆன்மீகவாதி எல்லா விதத்திலும் அடிப்படையில நீங்க இப்பதான் நீங்க வரீங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு again let us say it's a public forum, you have to please go ahead. அப்போ அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கா இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்குமா? அது உங்க மேல எனக்கு தெரியல. இப்போ இவங்க விஷயத்துல we know very clearly சொத்து தான் ஒரு காரணம். அது ஆரம்பத்துல எனக்கு இந்த மேட்டர் நான் சம்பந்தப்பட்டனால எனக்கு தெரிஞ்சனால தெரியும். அப்ப என்னுடைய விஷயத்துல சொத்து தான் காரணமா எனக்கு தெரியாது, இருக்கலாம், தெரியாது. ஓகே, சோ இந்த விவாதத்தை மீண்டும் நம்ம தொடர்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஐ திங்க் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு சார். இப்போ அட்லீஸ்ட் we can zero down. இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரச்சனையும் உங்களுக்கு யார் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க ஜீரோ டவுன் பண்ண முடியும். இவர் தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றீங்க, இவங்க தான் இந்த பத்திரிகைக்கு தொடர்பு கொண்டோ இல்ல என் மேல கலங்கப்படுத்தவோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர்கள் மீது உங்களுடைய நடவடிக்கை இப்ப என்னவா இருக்க போகுது? ஆனா பாதித்தவர்களும் உயிருக்கு பயந்துட்டு இருக்கதான் எங்களுக்கு சொல்லிருக்காங்க. இது உண்மை. இட்ஸ் தேர் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம வந்து நான் விளக்கம் சொல்லலாமா? இல்ல, அவங்கள்ட்ட கேட்டுறேன், தென் ஐ வில் கம் பேக் டு யூ. உங்களுடைய சரி, இப்போ நான் நீக்கப்பட்ட ஸ்டாஃப்கள் அவங்க வெளியே போய் 3-4 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா இது வரைக்கும் யாரு மேலே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தது கிடையாது, யாருக்கும் நான் எந்த விதம் சொன்னது கிடையாது. நமது மதிப்புக்குரிய தேவ மனிதர் மோகன் லாசஸ் அவர்கள் அவங்களுடைய தரப்புல சொன்ன பொழுது, அந்த எம்பெருமனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, அவர் மேலேயும் பொய்யான குற்றச்சாட்டு சாட்டித்தான் அவளை சிறுவிழா அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் யாரு மேலே ஆக்ஷன் எடுத்தது கிடையாது, இனிமே எடுக்க போற இன்டென்ஷன் இல்ல எனக்கு. ஓகே, இது குறித்து ஏன் எதற்குலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம்ங்க. சொல்லுங்க சார். என்னுடைய பேர் சண்முகராஜ், கேடிஎஸ் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சண்முகராஜ். சார், அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சகோதரர் வின்சென்ட்
நாங்க சொல்லலங்க, அப்படின்னு ஒரு செய்தி வெளியானதா இல்ல அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் அந்த 500க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து ஒரு போன் கூட பண்ணல? ஏன் அவங்க வந்து ஒரு, அதாவது இப்போ எல்லாருமே பேசுறதுமே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு துணிச்சல் இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. விவாதத்துல நீங்களும் ஒரு அழைப்பாளரா எடுத்தீங்கன்னா அந்த விவாதத்துல நீங்களும் பங்கு பண்ணுங்க. அதை கேட்போம், அதை நிச்சயமாக கேட்போம். அதற்கான கருத்துக்கள் தான் அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால நாங்க வெளில வரலன்னு சொன்னாங்க. சோ நீங்க அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல? இல்ல. ஏன் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன்? இப்போ நான் வந்து நான் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. இப்போ இன்னார் செய்திருக்கலாம் என்று நான் சந்தேகப்படணும் ஒழிய எனக்கு இன்னார் தான் செய்தார்கள் என்ற ஒரு எவிடன்ஸ் எனக்கு இல்ல. இல்லாத பட்சத்துல நான் யார் மேல போய் ஆக்ஷன் எடுக்கலாம்? இல்ல, அது வழக்கறிஞர்கிட்ட கேட்போமே. என்ன இது சிக்கல்னா, சார் இப்ப இவர் சொல்றாரு சார், மிஸ்டர் சாது சொல்லும்போது என்ன என்னால் பணி நீக்கம் செய்யப்பட்ட எனது பழைய ஊழியர்கள் தன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றது, 3 ஆண்டுகளுக்கு ஒரு அப்சர்வேஷன் நம்பர் 1. நம்பர் 2, அப்சர்வேஷன் நம்பர் 2, அதுவும் அவர் கொடுக்கிறது தான். என்னுடைய நிறுவனத்தின் பெயரில் உள்ள சொத்துக்கள் மீது கண் வைத்து யாரோ என் மீது இதை செய்யலாம் அப்படின்றது அவருடைய இன்ஃபரன்ஸ் நம்பர் 2. 2 அனுமானங்கள் அவர் வைக்கிறார். இந்த 2 அனுமானம், யாருமே இவர் தான் என்னுடைய பேனாவை திருடிட்டு போனார், தயவுசெய்து கண்டுபிடிக்கலாம் யாரும் சொல்ல மாட்டோம். பேனாவை காணா போச்சு, இல்லைன்னா என் சொத்து காணா போச்சு, எனக்கு இவர் மீது சந்தேகம் உள்ளது, இப்படிதானே ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தினா, சொத்து தான் பிரதானம் என்றால் இவர்களை இந்த பிரச்சனை மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நிறைய பேர் சொத்துக்காக க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான், கர்த்தர் கிட்ட போய் சேர்த்துட்டாரு சொல்லிட்டு அவங்க போயின்னு இருப்பாங்க. சரிங்களா? அது நம்ம மக்களை நம்பிடுவாங்க. இப்ப போன் பண்றவங்களாம் கண்ணீர் விட்டு எழுது பண்ணிட்டு தீர்த்துட்டு போயிடுவாங்க. ரைட், கர்த்தர் கிட்ட போட்டு நாளைக்கு நம்ம அங்கதான் போற முடிச்சுடுவாங்க. ஆனால் இதுல வேற ஏதோ ஒரு உள் இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் இந்த இப்படி இது பழியோ என்பது வேறு விஷயம். இதை கொண்டு வராங்கன்னா ஏன் இதை கொண்டு வராங்க? இல்ல, அவர் ஒரு பெருந்தன்மையா ஒரு மன்னிப்போம் மறப்போம் ரேஞ்சில சொல்றாரு. இப்ப அவங்க வழக்கு தொடர்ந்து பண்ணி இப்ப அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அடுத்த கட்ட அது வழக்கு அப்படி வழக்கா பார்த்து இது சொல்லுங்க சார், நீங்க திரு சாதுவோடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை தான் எடுக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய நிலைப்பாடு? என்னுடைய நிலைப்பாடு வந்து, நான் வந்து கர்த்தருடைய வேதத்திலும் அவர் சொன்ன உபதேசத்திலும் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன். ஒரு காலத்துல வந்து நான் வந்து காலேஜில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஐயா மாதிரியே கடவுள் மறுப்பு இயக்கத்துல இருந்தவன் நான். ஓகே, ஆமா, நான் ஒரு பொது உடைமைவாதியாக இருந்து நான் கல்லூரி காலங்கள்ல 77, 78, 79 அதுபட கடவுளை நான் வந்து உணர்ந்த பிறகுதான் நான் வந்து கடவுளுக்கு வந்தேன். நான் அவருடைய போதனைகளை தான் நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். ஏதோ ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, முன்ன கடவுள் மறுப்பு, இப்ப கடவுளை ஏற்றுக்கோ. எல்லா மனிதனும் ஒரு மனிதன் தத்துவம் இல்லாமல் எப்படி வாழ போறாங்க? அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் வரும் பொழுது நான் நம்புவது முழுவதும் கடவுள் வந்து அவர் பார்த்துக்கிறாரு. Is it not escapism? இல்ல, பழி வாங்குதல் எனக்கே உரியது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒண்ணு வந்து ஒருவன் ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு கன்னத்தை காண்கிறது எங்க மதத்தை சார்ந்த ஒரு கோட்பாடு. நான் வந்து பிற மதத்தை குறித்து நான் சொல்ல முடியாது. எங்க மதத்துல நான் என்ன கேக்குறேன்னா, தப்பித்துக் கொள்ளும் ஒரு வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, என் மீது எதுக்குலாம் இதை போயிட்டு பிரச்சனை பண்ணோம், நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற வழின்னு எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து வழியா நான் கேட்கிறேன். வழியாகவும் ஒரு வழியா எடுத்துக்கொள்கிற வழி அல்ல இது, தப்பித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வழி அல்ல. நான் இந்த இடத்துல வந்து ஜனங்களிடத்துல பேச விரும்பின ஒரு காரியமே என்னன்னு சொல்லி கேட்டா, நான் இது வந்து சாதாரண ஒரு பிரச்சனையாக வந்து அது ஒரு பத்திரிகையில் வெளிவந்ததோடு நின்று இருந்தால் நான் வந்து இந்த பிரச்சனையை பற்றி எடுக்கவோ ஜனங்களிடத்தில் பேசவோ நான் வந்து விரும்பி இருக்க மாட்டேன். அது வந்து பல பேர் எழுதுவாங்க, சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், விட்டுருவேன். ஆனா இந்த பிரச்சனை வந்த பொழுது என் மீது நம்பிக்கை கொண்ட பல ஜனங்கள் பல இடங்கள்ல இருந்தும் வேறு விதமான சில அணுகுமுறைகளை அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில இடத்துல வால் போஸ்டர் ஒட்டுவது, இந்த குறிப்பிட்ட அந்த வார பத்திரிகைகள் மேல வந்து தங்களுடைய தாக்குதலை தொடுப்பது, அவங்களுக்கு வந்து இரவெல்லாம் வந்து ஒரு டெலிபோன் பண்ணுவது, எப்படி வந்து அவரை பற்றி நீங்க பேசலாம்னு சொல்வது, சில இடங்கள்ல வந்து நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம்னு சொல்லி ஓவரால் அது தமிழ்நாடு முழுக்கவே. நான் தொடர்ச்சியா பேசுறோம் அதை பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்றேன், பார்த்து வந்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், நான் திருப்பூர்ல இருந்து சாந்தி பேசுறேங்க. சொல்லுங்க சாந்தி. இந்த பேஜ் செகண்ட் பேஜ்ல சார் அந்த சாம் ஜேசுதாஸ் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமாங்க. அவர் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கடவுள் வந்து நேரா வந்து தண்டிக்க மாட்டாரு, நம்ம தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு. இது ஒரு வளர்ந்த பாஸ்டர்ஸ் வந்து இந்த வேர்டை கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா எங்க வேதமும் அப்படி கற்றுக் கொடுக்கல எங்களுக்கு. ஒரு வளர்ந்த பாஸ்டர் இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்றது வந்து இது கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வளர்ந்த பாஸ்டரும் இல்ல. பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாத வேர்டு தான் எனக்கு போட்டிருக்குது. இது வந்து இந்த நக்கீரன் பத்திரிகை வந்து அவர்தான் இது நக்கீரன் பத்திரிகையை விமர்சிக்கும் ஒரு நிகழ்ச்சியோ இல்ல இன்னொரு மனிதரை குறை சொல்லும் ஒரு நிகழ்ச்சியோ அது அல்ல. வந்தது செய்தி, அதற்கான விளக்கங்களை குற்றம் சாட்டப்பட்ட நபரை அழைத்தே நாம் அவரிடம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் எது சரி எது தவறு என்பது மக்களாகிய இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களாகிய உங்கள் முடிவுக்கு விடுவதே எங்களின் நோக்கம். சோ இதுல யாரு சரி யாரு தவறு என்பதை நாங்கள் கூறுவதற்கு சம்பந்தப்பட்டவர்களே ஒத்துக்கிட்டா அவர்களுடைய கூற்றும் மக்களாகிய உங்களுடைய கருத்தும் தான் இறுதியானது. சொல்லுங்க சார். சோ நீங்களும் அதை அப்படியே விட்டுருவீங்க? நான் வந்து இதில் மேல இந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்காக இல்ல. ஓகே சார். ஜனங்கள் வந்து as an advocate how do you advise this? இந்த செய்தியை பொறுத்தவரை ஒரு காவல்துறை போயிருக்காங்க. காவல்துறைக்கு இவருக்கு சாதகமா இருந்தா பெட்டிஷனா வாங்கப்படல என்ற ஒரு குறைபாடு. இப்ப இதை பொறுத்தவரை இப்ப காவல்துறை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அதன் மீது நடவடிக்கைக்கான இதெல்லாம் அவங்க எடுக்கலாம். புகார் கொடுத்தாங்களா, ஏன் மறுத்தீங்கன்ற மாதிரி ஒண்ணு வரலாம். ஒண்ணு. அடுத்தது ஒரு வழக்கறிஞர் அறிவிக்கை அனுப்பிடுறாரு. அட்வொகேட் நோட்டீஸ் சென்ட் டு தி அட்வொகேட் நோட்டீஸ் டு மிஸ்டர் வில்சன் பட் இவர் ரிவ்யூஸ் இட். அது அந்த மாதிரி நான் வாங்கவே இல்லைன்ற அந்த மாதிரி நான் வாங்கல. ஆனா இன்னொரு அட்வொகேட் நோட்டீஸ் வந்துருக்கு. எப்படி ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் வந்து ஆல்ரெடி ரிசீவ்டு தட் நோட்டீஸ் ஃப்ரம் அதர் பர்சன்ஸ். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இப்ப அதற்கான பதில் நீங்க கொடுக்கணும். ஒரு 15 நாளோ ஒரு 7 நாளோ கொடுத்திருப்பாங்க. அதற்கான பதிலை கொடுக்காத சொத்து என்பதால் இது ஒரு கிரிமினல் நடவடிக்கையாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதை ஒட்டி பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து சார் அப்பயும் அப்படி ஒரு கிரிமினல் நடவடிக்கையா மாறுமே ஆனால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. 200 இது குற்ற நடைமுறை சட்டம் 200 கீழே வந்து வழக்கு தொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்க. ஆனா அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கு. வழக்கு நாங்கள் தொடுப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் எதிரிகள் தொடுத்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்க பதில் சொல்லி வாய்மூடி இருப்பாங்க. ஆமா. ஒரு குற்றம் சுமத்த நாங்க யாரையும் குற்றம் சுமத்தவோ நாங்க யாரையும் தண்டிக்கவோ இந்த விவாதத்தின் தொடக்கத்துக்கே வருமே. நீங்க வந்துட்டு ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ற ஒரு முழு நேர இறை ஊழியர் அப்படி வச்சுக்கலாமா சார்? நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல திருமணமானவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருமணமாகாத துறவரம் பூண்டவர்களுக்கு தான் இது ஒரு பிரச்சனையாக அதிகமா வந்திருக்கு. திருமணம் செய்யாதவர்களுக்கு இதுவரையும் அப்படி ஒரு பிரச்சனையா வந்ததில்லை அப்படின்னு சொல்றேன் சார். நீங்க சொன்னதையே திரு வின்சென்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் தானே? ஆமா ஆமா அது ஆமா. நான் கேட்கிறேன் எந்த உண்மை திருமணம் செய்யாதவர்கள் மேல நீங்க எளிதாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்த முடியும். அது வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க திருமணம் செய்யாமல் சமுதாயத்தில் வாழ்வது நிறைய பேர் போட்டிருக்காங்க சார். நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு தொடக்கத்துல நீங்க இல்ல மிஸ்டர் தமிழினி அந்த உங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அப்படி ஒரு இடமே இல்ல அப்படின்றீங்க. ஆமா ஆமா நான் ஐ ஹேட் தட் நியூஸ். இப்ப இவரை பொறுத்தவரை மறுக்கிற அப்படி ஒரு ஸ்டுடியோவும் இல்ல, அப்படி ஒரு இடமே இல்ல அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லன்னா இந்த இல்ல அப்படி அதாவது அதை நோக்கி தான் வந்துட்டு சபை அமைப்பு இருந்தது ஒழிய அதுல உள்ள ஒரு டென் மாதிரி அதுல ஒரு கட்டடம் மாதிரி அதுல வந்து எஃப்எம் வைத்து இல்ல ரெக்கார்டிங் எஃப்எம் ஆரம்பிப்பதாக ஒரு திட்டம் இருந்தது. மற்றபடி வந்து எஃப்எம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பிப்பதற்காக நம்ம என்னென்னலாம் வாங்கலாம், என்னென்ன பொருள் அந்த திட்டம் வைத்திருக்கலாம். ஆனா இங்க ஒரு குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா எஃப்எம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் நிறைய பெண்களுடைய தொடர்பு கிடைத்தது. இல்ல குற்றச்சாட்டு இங்க வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, இது குற்றச்சாட்டு உண்மை. எதிர்காலத்தில் வந்து விவாதத்தின் போது அந்த ட்ரையல் போது நீங்க நிரபராதி என்று பண்ணலாம். அதுதானே ஒரு அக்யூஸ்ட் நாட் இது வந்து அக்யூஸ்ட் மீன்ஸ் குற்றம் சுமத்தப்பட்டவர் அல்ல. சட்டத்துக்கு முன் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் மிகவும் ஒரு நிரபராதி அந்த ஆங்கிள் தான் அப்படிதான் அவர் நிரூபித்து விட்டார். இன்னைக்கு வந்து நீங்க வாழ்றது வந்து ஒரு பொது வாழ்க்கை. அது உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. நீங்க வாழ்வது வந்து ஒரு பொது வாழ்க்கை. இந்த பொது வாழ்க்கையில இது மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பா பெண்கள் தொடர்பான ஒரு கரைப்பட்டால் அது மொத்த கெரியரே உங்களுக்கு பாதிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களது பேரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு என்ன முயற்சி எடுப்பீங்க? பொதுவாக வந்து என்னுடைய பேரை உண்மையிலேயே ஒரு நேர் வந்து வெளிநாட்டுல இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர் அத்தனுடைய கருத்துக்களை ஆதரவா சொல்றாரா இல்ல
எதிர்ப்பா சொல்றாரு பாப்போம். வணக்கம் வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ, நான் யூஎஸ்ல இருந்து அட்லாண்டாங்கிற ஸ்டேட்ல இருந்து பேசுறேன். பேசுங்க, சொல்லுங்க. சோ நான் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் பேசலாமா? அங்கிளா அண்ணனா? வின்சென்ட் செல்வம். சரி, பேசலாம். நான் வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். நான் அடிப்படை கிறிஸ்தவன் அல்ல, ஆனா வந்து கிறிஸ்தவனாக மாறியவன். அண்ணன்கிட்ட பேச்சை நான் பார்த்திருக்கேன், டிவில பார்த்திருக்கேன். சாது சுந்தர் செல்வராஜ் அங்கிளையும் நான் பேசுறது பார்த்திருக்கேன். அவங்க வந்து எந்த ஒரு சொத்துக்காகவோ எந்த ஒரு ஆசைக்காகவோ அவங்க பண்ணது கிடையாது. எந்த ஒரு ப்ரீச்சிங்கும் பண்ணது கிடையாது, ப்ராஃபசைஸ் பண்ணது கிடையாது. அவங்க பண்ணலாம் நினைச்சா அவங்க வந்து நிறைய பண்ணிருக்கலாம். அவங்க வந்து அண்ணனுடைய உங்களுடைய கருத்து வந்து இதுல குற்றம், நீங்க வந்து வேண்டுமென்றே இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படியா? கண்டிப்பா அவங்க வந்து வேணும்னே ஒரு வளர்ச்சியை அவங்களால பொறுக்க முடியாம அவங்கள வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக என்ன சார் வளர்ச்சி இறை ஊழியத்துல என்ன இருக்கு வளர்ச்சி? எனவே நீங்க வெகு தூரத்துல இருந்து அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க கண்டினியூ பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் இது போய் பொறாமை எல்லாம் சொல்ல முடியாது. மிக சிறப்பா செய்யறாங்க, ஊழியம் செய்கிறார்கள். ஊழியமே ஒரு தியாகம். அந்த தியாகத்தை வந்து யாரும் அர்ப்பணிப்பாங்க. நான் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்வேன். தயவு செய்து நீங்க வந்து ஊழியத்துக்கு வெளியே இருந்து பேசுகிறீர்கள், அதனால உங்களுக்கு ஊழியத்துக்குள்ள வந்து பொறாமை இருக்குமா? பொறாமை இருக்குமா? இருக்கும். எந்த அடிப்படையில்? ஒருவேளை வந்து அவர்கள் பேசுவதை விட எங்களுடைய பேச்சு ஜனங்கள் மதிப்பளிக்கிறார்கள் என்பதாகவோ, அல்லது வந்து ஜனங்கள் வந்து அதிகமாக எங்களை வந்து நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதனால இருக்கலாம். நான் இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன். இயேசு கிறிஸ்து எந்த சொத்தும் இல்லாமல் இருந்த போது பொறாமை கொண்டு நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தன் வந்து 10 நாள் பட்டினி கிடக்குறான். அவன்கிட்ட வந்து ஐயோ என்னால 10 நாள் பட்டினி கிட, நான் வந்து 11வது நாள் 15 நாள் பட்டினியா கிடக்கும் அப்படின்னு யாரும் அப்படியும் இந்த சமூகத்துல இயங்குது. அவர்களுடைய தியாகம் பண்றத இன்னும் கூடுதா இன்னொருத்தர் தியாகம் பண்றதா சரியா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இவர் முக்கியமான நான் இந்த காரியத்தை பேசும்போது சொல்றேன். இயேசு கிறிஸ்து அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி ஒரு பொறாமை வந்து போட்டியும் பொறாமையும் இந்த இதுல இயங்கிட்டு இருக்கு. எந்த அடிப்படையிலன்னு கேக்குறேன். அதிகமா எல்லா ரீதியிலும் அதிக மக்கள் கூடுகிறார்கள். அப்ப வந்து நாங்க வெளிப்படுத்துகிற மாதிரி சில காரியங்களை வந்து கடவுளுடைய போதனைகளையோ ஒரு தேவனுடைய கடவுளுடைய வல்லமையோ அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு வந்து பொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் வந்து ஜனங்கள் வந்து பொதுவாக என்ன நான் கேட்பது, நீங்களும் கடவுளின் பெயரை சொல்லிதான் போதனை பண்றீங்க, அவங்களும் கடவுள் பெயரை சொல்லிதான் போதனை பண்றாங்க. இதுல மக்கள் யாருக்கு வந்தா என்ன, யாருக்கு வராது அப்படி இல்ல. சபைகள் இருக்குல்ல, முதல்ல ஒரு சபை துவங்கப்படுகிறது. கொஞ்ச நாள் ஒரு சின்ன பிணக்கள் வந்து அவங்க இன்னொரு சபை தொடங்குறாங்க. சாதாரண ஹெர்குலஸ் சைக்கிள் இருந்து டிவிஎஸ் 50 மாறி, அதுக்கப்புறம் அது பிளாட்டினாவா மாறி, அதுக்கப்புறம் ஸ்விஃப்டா மாறி, அப்புறம் டாடா சுமாவா மாறி போயிடுது. அது மேடம் பென்செல்லா மாறி இருக்கு. இந்த வளர்ச்சி எப்படி கிடைக்கிறது என்பது கேள்விக்குரியது இல்லையா? அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன சார் திரு சாது? நிலத்தை எழுந்தவர்கள், மக்களுக்கானவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள், கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் எதற்காக இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளுக்கு செல்லுகிறீர்கள் என்பது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கு என்ன பதில்? சொல்லுடைய பதில் என்ன? இப்போ வசதி வாய்ப்புகளை நாங்க தேடி போகல, மக்களுடைய அன்பு நிமித்தம் அந்த ஊழியம் நாங்கள் செய்கிற அந்த தொண்டு அதனுடைய வளர்ச்சிக்கு உண்டாகிற வசதிகள். நாங்க வாழ்ற வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. சாதாரண 30 வருஷத்துக்கு முன்பதாக எளிமையா வாழ்ந்த வாழ்க்கை தான் இப்போ வாழ்றோம். இப்ப இந்த நம்ம ஐயா வந்து 30 வருஷத்துக்கு முன்னால அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணி நான் பாத்துக்கணும், இப்போ அப்படிதான் பாக்குறேன். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. எங்களுடைய நாங்க செய்த பணி உடைதானே. இல்ல என்னுடைய நீங்க வேணும் யாரு வேணுமானாலும் வந்து என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாக்கலாம். எனக்கு எந்த ஒரு அசைய சொத்து எதுவும் கிடையாது. நான் முழுதும் கடவுளை சார்ந்து வாழணும் நான் வந்து விரும்புகிறேன். சார் ஒரு சின்ன இது, இப்ப நான் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எங்களுக்கு அன்றாட வாய்ப்புகள் வரும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இது வந்து 1200 ரூபாய்க்கான வாட்ச் தான் கிடைக்கும். இப்ப என்னுடைய நேரடியாக இப்ப இந்த வாட்சியை பொறுத்து குறைந்தபட்சம் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்கும். இதனுடைய விலை இருக்காது. இது வந்து 1500 ரூபாய்க்கு அந்த மாதிரி அதுவும் சொல்றேன். சிறந்தவர்கள் நீங்கள் அவற்றை எல்லாம் ஏன் நாடி செல்வீர்கள் என்பது. நாங்கள் நாடி செல்லவில்லை. யாராவது என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு சமயத்துல இந்த வாட்ச் வந்து நீங்க வந்து உங்க கையில போட்டுக்கணும் கொடுப்பாங்க.
அதை நாங்க வந்து இது வந்து எப்படின்னா இது வந்து அன்எண்டிங் டிபேட். நீங்க வந்து எதுக்கு காஸ்ட்லி பொருள் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா அது கிஃப்ட் அப்படின்னு, அந்த கிஃப்ட் எதுக்கு இல்லாத ஒருத்தர் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேட்டா அதற்கான இது வந்து ஒரு அவசியமான ஒரு பொருள் அல்லவா? இல்ல இல்ல இந்த பிரச்சனையை வந்து இது வந்து அன்எண்டிங் வைங்களா, இது போயிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமா போகணும், அதனால எனக்கு ஒரு கார் வேணும், இது அன்எண்டிங். இது வளர்ந்து அமெரிக்கால இவருடைய இது தேவை என்று ஆசீர்வாதம் தேவை என்று யாராவது பிரியப்பட்டா வச்சுங்கன்னா அவர் போய் வரனா விமானம் போய் அடிக்கடி போக வேண்டும் என்றால் ஒரு விமானமே வாங்க வேண்டும் என்றாலும் அதை மறுக்க முடியாது. போய் கொண்டிருக்கிற ஒரு நிமிஷம், இந்த விவாதத்தின் இறுதி கட்டத்தில் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இந்த குற்றச்சாட்டை நீங்க ரெண்டு நான் கேட்கிறேன். ஒண்ணு, என் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு பதிவு செய்யலாம், அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கு. நிச்சயமா இது ஒரு அந்த ஒரு முடிவும் உங்கள் கையில தான் உள்ளது. இவர்கள் இப்ப இவங்க பொறுத்தவரை நாங்க வந்து தூய்மையானவர்கள் என்று அவர்கள் மக்கள் மத்தியில நிரூபிக்க வேண்டும் என்றால் அந்த பத்திரிகையின் மீது அது மான நஷ்ட வழக்கு தாராளமாக தொடுக்க முடியும். ஒன்று, அதே காலகட்டத்தில் இவருடைய எதிர்த்தளத்தில் இருப்பவர்கள் இப்ப அந்த பத்திரிகை பொறுத்தவரை கோபாலன் போன்றவர்கள் நீண்ட நாளாக அந்த பத்திரிகையில் அனுபவம் மிக்கவர்கள், அவர்களை நாம் இது பண்ண முடியும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் எளிதாக ஒரு செய்தி வெளியேற்ற அதே அதோட நம்பகத்தன்மையை அடுத்தது அது நம்மளுடைய சார்ந்தது இல்ல, அதை மையப்படுத்தியான அதை சார்ந்து ஒத்து கொடுக்குறாங்கன்னா இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் உங்களுடைய இறுதி வாக்குமூலமும் எதிர்கால திட்டமும் என்னவாக இருக்கும்? இந்த பிரச்சனை பொறுத்தவரை என்னுடைய இது வந்து நான் யாரையும் பழி வாங்குவதோ யாரும் ஒரு குற்றத்துக்காக அவங்களை வந்து தண்டிப்பதோ அதை மறைமுகமாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நான் ஜனங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டு என்று அவர்கள் வந்து எடுத்து உணர்ச்சி வசப்பட்டு சில இடங்கள்ல வந்து ஒரு விரும்பத்தகாத செயல்களை செய்யும்போது அது என்னை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு செய்கையாக இருக்கிறது. பொது ஜனங்களுக்கு பொது அமைப்புக்கு பங்கம் விளைக்கிறதாக இருக்கிறது. என்னன்னா தமிழ்நாட்டுல இப்போ லேட்டஸ்டா இந்த கட்டுரை வெளிவந்த பிறகு கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறது. அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. சார் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? அவங்க ஸ்டாண்ட் தான் என் ஸ்டாண்ட். இல்ல அதை குறித்து குற்றச்சாட்டுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி உங்களுடைய நிலைப்பாடுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்க உண்மையிலே பாவம் பண்ணோமா பாவம் பண்ணலையா, தப்பு பண்ணுமா தப்பு பண்ணலையான்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் சொன்ன கருத்துக்களை நீங்க எல்லாரும் லைஃப்ல கேட்டீங்க. எங்க மேல வந்து அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு என்று எங்க வாழ்க்கை 30 இயர்ஸா பாக்குறாங்களே, நாங்க எப்படி வாழ்றோம், மக்களுக்கு செய்த பணி பிளஸ் எங்க கூட வேலை செய்வர்கள் பாக்குறாங்க, அதெல்லாம் சாட்சி. இதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையான்னு தே ஆர் எவிடன்ஸ், விட்னஸஸ். இதுக்கு மேல நான் போய் நான் நல்லவன் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மக்கள் தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. மக்கள் தீர்ப்பு நாங்களும் காத்துக்கொண்டு உண்மையிலே சொல்றேன், இந்த விவாதத்தை மிகவும் விறுவிறுப்பாக ஒரு சார்பற்ற நிலையில் சிக்கலற்று கோபப்படாமல் அமைதியான முறையில ஆரோக்கியமான முறையில நடுநிலை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அப்ரிசியேஷனுக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பதிவு செய்ததற்கும் உங்களிடமிருந்து நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.